சென்னை அபிராமபுரத்தில் மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு போலீசார் அழைக்க வந்தபோது வர மறுத்து வாக்குவாதம் செய்ததாக கூறப்படும் நபர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக கிண்டி வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். மேலும் அவர் முன்னிலையில் உடற்கூராய்வும் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அபிராமபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் நேற்று அதிகாலை தாழம்பூர் போலீசார் இவரை நிலமோசடி வழக்கு ஒன்றிற்காக விசாரணைக்கு அழைக்க முற்பட்ட போது அவர் வர மறுத்ததாகவும், இதனால் இருவருக்குமே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்ற போது ஒரு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு இருப்பதனால இது விசாரணைக்கு கோட்டாட்சியருடைய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு கோட்டாட்சியர் கிண்டி கோட்டாட்சியர் ரங்கராஜன் இது தொடர்பாக இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார். முதலில் அவருடைய குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி அவர்கள் சொல்லக்கூடிய புகார்களை பெற்று அதன் அடிப்படை விசாரணை தொடங்கி இருக்கிறார். தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகேயனுடைய உடலை பார்த்து பிரேத பரிசோதனை நடத்துவதற்கு அவர் அதற்கான பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறார். அதே போன்று அவருடைய குடும்பத்தினர் கையெழுத்திடுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது பிரேத பரிசோதனை நடத்துவதற்கு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனை என்பது இந்த கோட்டாட்சியர் முன்னிலையில வீடியோ பதிவு செய்து இந்த பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பிறகுதான் அடுத்த கட்டமாக இதில் என்ன நடந்திருக்கிறது என்பது தெரிய வரும் என்பதனால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.